அடுத்து 11வது சம் பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. பொது வித்தியாசம் D வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த கூட்டுத்தொடர் வரிசையின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் அதன் கூடுதல் வந்து 120 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது SN வந்து 120ன்னு கொடுத்துட்டாங்க. N வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம ஃபார்முலாவில் போட்டுடலாமா? SN = n/2 × 2a + n-1 × D. இந்த SN தான் நமக்கு 120 = n தான் கண்டுபிடிக்கணும். n/2 a வந்து 1 2 × 1 2 + n-1 × D வந்து 4. பாருங்கள், 120 = n/2 2 ப்ளஸ் இதை உள்ளே பெருக்கணும்னா 4n - 4ன்னு வருமா? அடுத்து -4 இங்கே வந்து +2. இப்போ இதை மட்டும் எடுத்துக்கிடுவோம். 2 + 4n - 4. இப்போ இது பண்ணோம்னா 4n - 2ன்னு கிடைக்குமா? அடுத்து இதிலேருந்து 2 பொதுவாக வெளியில் எடுக்கலாமா? 2 பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா நமக்கு 2n - 1ன்னு வருமா? இப்போ 120 = n/2 × 2 × 2n - 1. பாருங்கள், இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிருமா? அடுத்து இதை பெருக்கலாமா? 120 = என்னையும் 2n பெருக்குனா 2n² - n. அடுத்து இந்த 120 = இங்கிட்டு கொண்டு வரும்போது ப்ளஸ் வந்து மைனஸாக மாறும். 2n² - n -120 = 0. இப்போ பாருங்கள், இதை வந்து காரணிப்படுத்தணும். 2ஐயும் -120ஐயும் பெருக்குனா நமக்கு -240ன்னு கிடைக்கும். 2 காரணி எடுக்கணும். அதை நமக்கு பெருக்குனா -240 கிடைக்கணும். கூட்டுனா -1ன்னு வரணும். அப்போது நமக்கு பெரிய எண்ணுக்கு தான் மைனஸ் சிம்பல் வரணும். 240 டானாவத்தில் போட்டோன்னா 1 2 2 2 4 0. அடுத்து 2ஆல் போட்டோன்னா 6 12 0. 2ஆல் போட்டோன்னா 3 6 0. அடுத்து 2ஆல் போட்டோன்னா 15. 2 4 4 2 8 என் 2 16. 16ஐயும் 15ஐயும் பெருக்குனா நமக்கு 240. பெரிய இதில் மைனஸ் போட்டோம்னா -16 × 15 -240. இப்போ -16 + 15னா நமக்கு -1ன்னு கிடச்சிடும். இப்போ நம்ம எடுக்க வேண்டிய காரணி வந்து -16 + 15. இப்போ இதில் எழுதணும்னா 2n² -nக்கு பதிலாக -16n + 15n -120 = 0. இப்போ இதில் வந்து 2 என்ன பொதுவாக வெளியில் எடுக்கலாமா? எடுத்தோம்னா 2 - 2 எடுத்துட்டோம். 8ன்னு வரும். அடுத்து இங்கே 15 வெளியில் எடுத்தோம்னா n - 8 = 0. இப்போ n - 8 பொதுவாக வெளியில் எடுத்துருவோம். அடுத்து இருக்கிறது 2n + 15 = 0. இப்போ n - 8 = 0. இப்போ n வந்து +8ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், இதில் வந்து 2n + 15 = 0. 2n = -15. அடுத்து இந்த 2 இங்கிட்டு போகும்போது n = -15/2ன்னு வரும். இது வந்து வராது. ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், இது முதல் உறுப்பு, அடுத்து 2வது உறுப்பு, 3வது உறுப்பு, 4வது உறுப்புன்னு போய்கிட்டே இருக்கும்போது மிகை முழுவாக தான் வரும். அப்போ என்னோட மதிப்பு வந்து 8ன்னு தான் வரும். இப்போ ஆன்சர் வந்து 8. அடுத்து 12வது சம் பாருங்கள். a = 2^65 மற்றும் b = 2^64 + 2^63 + 2^62ன்னு போய்கிட்டே இருக்குது. கடைசி +2^0ன்னு கொடுத்துட்டாங்க. பின்வருவனவற்றுள் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்ததை எடுத்து எழுதிடுவோமா? a = 2^65. அடுத்து b பாருங்கள், 2^64 + 2^63ன்னு போய்கிட்டே இருந்துட்டு கடைசி +2^0ன்னு இருக்குது. அதாவது இது வந்து கூடுதலில் இருக்குது. நம்ம இதை இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லாட்டி 2^0 + 2^1 + 2^2 ப்ளஸ்ன்னு போய்கிட்டே இருந்துட்டு கடைசி +2^64. நமக்கு இப்படி கூட்டினாலும் ஒரே மதிப்பு தான் வரும், இப்படி கூட்டினாலும் ஒரே மதிப்பு தான் வரும். அதனால் நமக்கு சம் செய்ய ஈஸியாக இருக்கும்னு இப்படி எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள்,
இது வந்து பெருக்கு தொடர் வரிசையில் இருக்குது. ஏன்னா இப்போ 2 மதிப்பு 1, அடுத்து பாருங்கள் 2 மதிப்பு 2, அடுத்து 2 மதிப்பு 4. அதாவது 1, 2, 4 போய்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 2/1 பெருக்கு தொடர் வரிசைனா 2வது உறுப்பு பை முதல் உறுப்பு ஈக்குவல் டு 3வது உறுப்பு பை 2வது உறுப்பு. நமக்கு மதிப்பு என்ன வருது? 2. அதாவது R வந்து 2. இது சமமாக வருதா? போகும்போது இது வந்து பெருக்கு தொடர் வரிசையில் இருக்குது. பெருக்கு தொடர் வரிசைக்கு கூடுதல் ஃபார்முலா என்னது? Sn ஈக்குவல் டு A இன்ட்டு R⁻n - 1 டிவைடட் பை R - 1. இங்கே வந்து 2/0 முதல் உறுப்பில் வந்து 2/0ன்னு இருக்குது. இதோட மதிப்பு வந்து 1. இப்போது A வந்து 1, R வந்து 2. இப்போ ஃபார்முலாவில் போட்டோம்னா ஏங்கிற இடத்துல 1 போட்டுருவோம். R⁻n, R வந்து என்னது? நமக்கு 2. n வந்து இங்கே பாருங்கள், இது வந்து 0ல் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேலே 0, 1, 2ன்னு போயிட்டே இருந்துட்டு 64 வரைக்கும் போகுது. அப்போது 1லேருந்து 64, அப்போ இங்கே 1 இருக்குது, மொத்தம் 65. எஸ் 65. இது ஏன் 65ன்னு எழுதுகிறோம்னா, இங்கே வந்து 0லேருந்து 64 வரைக்கும் போகுது. அப்போங்கும்போது 1லேருந்து 64 வரைக்கும் 64 நம்பர். அப்போ இந்த 0வும் சேர்த்தோம் அப்படின்னா 65ன்னு வரும். இப்போ 2/65 - 1 டிவைடட் பை 2 - 1. இப்போ நமக்கு இது வந்து 2/65 - 1ன்னு வரும். ஏன்னா 2 - 1 இங்கே பை 1ங்கும்போது அது வந்து இப்படி தான் கிடைக்கும். இப்போ பாருங்கள், B ஆனது Aஐ விட 2/64 அதிகம் சொல்லியிருக்காங்க. இங்கே A வந்து 2/65, B வந்து 2/65 - 1. அதாவது இது வந்து Aயை விட 1 வந்து கம்மியாக தான் இருக்குது. பாருங்கள், A ஆனது Bஐ விட 1 அதிகம்தான் வரும். ஏன்னா B வந்து ஏலேருந்து 1 கம்மியாக இருக்குது. இப்போ A தானே அதிகம். A ஆனது Bஐ விட 1 அதிகம்னு வரும். நம்ம ஏன் இப்படி எழுதியிருக்கோம்னா, இந்த ஃபார்முலாவில் போடும்போது இந்த இப்படி மாற்றி எழுதுனா ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அப்படி இல்லை 2/64 + 2/63ன்னு போகும்போது ஆரோட மதிப்பு வந்து நமக்கு பின்னத்தில் வரும். அப்படிங்கும்போது ஸ்டெப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போகும். நம்ம இப்படி கூட்டினாலும் கூடுதல் வந்து ஒன்று தான், இப்படி கூட்டினாலும் கூடுதல் வந்து ஒன்று தான். ஈஸியாக ஆன்சர் கிடைக்கணுங்கிறதுனால இந்த மாதிரி எழுதியிருக்கோம். அடுத்த சம் பாருங்கள். 3/16, 1/8, 1/12, 1/18ன்னு போய்கிட்டே இருக்குது என்ற தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த 1/18க்கு அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது கூட்டு தொடர் வரிசையா பெருக்கு தொடர் வரிசையான்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து பெருக்கு தொடர் வரிசையில் இருக்குது. பெருக்கு தொடர் வரிசைனா இது 1/8 வகுத்தல் 3/16. அதாவது 2வது உறுப்பு வகுத்தல் முதல் உறுப்புன்னு போட்டோம்னா நமக்கு 6 கிடைக்கும். 1/8 இன்ட்டு இது வந்து தலைகீழியாக மாறும் 16/3. 1/8 2 16, நமக்கு 2/3ன்னு வரும். இப்போது அடுத்து 3வது உறுப்பு வகுத்தல் 2வது உறுப்பு. ஏன்னா R வந்து சமமாக இருந்ததுன்னா இது வந்து பெருக்கு தொடர் வரிசையில் இருக்குன்னு தெரியும். R வந்து சமமாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அடுத்து 3வது உறுப்பு டிவைடட் பை 2வது உறுப்பு போடுறோம். 1/12 இது வந்து வகுத்தலில் இருக்குது, பெருக்கலாக மாற்றும் போது தலைகீழியாக மாறும். இன்ட்டு 8. இப்போ 4ஆல் அடித்தோம்னா 2×8 3×12, நமக்கு 2/3ன்னு கிடச்சிருது. அப்போ பாருங்கள், இது வந்து R வந்து சமமாக இருக்குது, ஒன்று போல் இருக்குது. அப்போங்கும்போது இதுக்கு அடுத்த உறுப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A, இது வந்து AR ஸ்கொயர் AR³. அப்போங்கும்போது இதோட நம்ம 6 பெருக்கணும். 1/18 இன்ட்டு 6 பெருக்கணும் அப்படின்னா அடுத்த உறுப்பு கிடச்சிரும். R வந்து நமக்கு என்னது 1/18 இன்ட்டு 2/3. இப்போ அடித்தோன்னா 1 2 9 18. இப்போது பாருங்கள், பெருக்கணுன்னா இங்கே 1 × 1 1/9 27. அப்போது நமக்கு இதுக்கு அடுத்த உறுப்பு வந்து 1/27. சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஃபார்முலாலாம் நல்லா பார்த்துட்டு கான்செப்ட் புரிஞ்சதுன்னா சம்மெல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம்.
அடுத்து பாருங்கள் T1, T2, T3 கமான்னு போய்கிட்டே இருக்குது என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எனில் T6, T12, T18 கமான்னு போய்கிட்டே இருக்குது என்பது என்ன வரிசைன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்களா. இப்போ T1, T2, T3 இது கூட்டுத்தொடர் வரிசைனா T1ங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும், A. T2னா A + Dன்னு வரும், T3னா A + 2Dன்னு வரும். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். கூட்டுத்தொடர் வரிசைனா அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ பாருங்கள் T6, T12, T18 இது வந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்க. பெருக்குத்தொடர் வரிசையில் இருக்குமா, கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குமா, அப்படி இல்லாட்டி பெருக்குத்தொடர் வரிசையும் இல்லை கூட்டுத்தொடர் வரிசையும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. கடைசி வந்து மாறிலி தொடர் வரிசைன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம கூட்டுத்தொடர் வரிசை என்னன்னு பார்த்துருவோம். ஏன்னா இது இருக்கிறது கூட்டுத்தொடர் வரிசையில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது T6னா நமக்கு என்னது, Tn ஃபார்முலா வந்து A + n - 1 × D. T6க்கு பதிலாக A + 5Dன்னு எழுதுவோமா. n - 1னா 6 - 1 5D. அடுத்து T12க்கு வந்து A + 11Dன்னு வரும். T18ங்கிறது A + 17Dன்னு வரும். கூட்டுத்தொடர் வரிசைனா T12 - T6 = T18 - T12 இருக்கணும். இப்போ T12னா என்னது, நமக்கு A + 11D - T6. இப்போ மைனஸ் இந்த இது வந்து இந்த மைனஸ் வந்து ரெண்டுத்துக்கும் வரும். அப்போ -A - 5D = T18க்கு பதிலாக நம்ம A + 17D போடுவோம். T12 A + 11D, இந்த மைனஸ் வந்து Aக்கு வரும், + 11Dக்கு வரும். அப்போ -A - 11D. ஏன் அப்படின்னா மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே A + 11Dன்னு எழுதுவோம். இப்போ மைனஸ் வச்சு உள்ளே பெருக்கும்போது -A - 11Dன்னு வரும். ப்ளஸ் ஏவும் ஏவும் கேன்சல் ஆயிரும். நமக்கு 11D - 5Dனா 6Dன்னு வரும். = இந்த ஏயும் கேன்சல் ஆயிரும். 17D - 11Dனா 6D. இப்போ வந்து இது வந்து சமமாக இருக்குது, ரெண்டு சைடும் சமமாக வந்துருச்சு. அப்போங்கும்போது நமக்கு இது வந்து கூட்டுத்தொடர் வரிசை தான் வரும். அடுத்து பாருங்கள் 15வது சம். 1³ + 2³ + 3³ ப்ளஸ் போய்கிட்டே இருக்குது, +15³ வரைக்கும். அடுத்து -1 + 2 + 3 ப்ளஸ் போய்கிட்டே இருக்குது, +15. இதோட மதிப்பு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர். இதுக்கு ஃபார்முலா வந்து n × n + 1 / 2. இதுக்கு n வந்து 15, இதுக்கும் n வந்து 15 கழித்தல். இங்கே வந்து 15 × 15 + 1 16/2 ஹோல் ஸ்கொயர் -15 × 16 / 2. 1 2 n 2 16. இப்போ இதை அடித்தோன்னா 1 2 n 2 16. 15ஐயும் 8ஐயும் பெருக்கணும். 8 40, மிச்சம் 4, 1 8, 8 4 12, 120 ஸ்கொயர் மைனஸ் இங்கே வந்து 120. 12 12 நமக்கு 144 ஸ்கொயர் இருக்கிறதுனால ஒரு ஜீரோக்கு 2 ஜீரோ எழுதுவோம். அடுத்து -120. இப்போ கழிப்போம். 14400 - 120 0 3 10 8 2 4 1. அப்போது நமக்கு மதிப்பு வந்து 14280ன்னு கிடைக்கும். இதுதான் சரி. ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சம்மெல்லாம் அடிக்கடி செஞ்சு பாருங்கள். அப்போ தான் ஃபார்முலா மறக்காது. எந்த சம்முக்கு எந்த ஸ்டெப்புன்னு ஈஸியாக தெரியும்.